அனைவருக்கும் வணக்கம். இந்திரனின் அம்சமான அர்ஜுனன் பிறந்ததையும் தேவர்களும் நாகர்களும் கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் மகரிஷிகளும் என அனைவரும் வருகை தந்து விஜயனான அர்ஜுனனை கண்டுகளித்து ஆனந்தமாய் ஆடி பாடி மகிழ்ந்ததையும் முந்தைய பதிவில் பார்த்தோம். இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம். குந்தியின் புத்திரர்களும் காந்தாரியின் புத்திரர்களும் பிறந்த பின்னர் மாத்ரி பாண்டுவிடம், தாம் எனக்கு அனுகூலமாய் இருப்பதனால் எனக்கு யாதொரு துன்பமும் இல்லை. குற்றமற்றவரே, பெருமைக்கு தகுதியுள்ள குந்திக்கு தாழ்மையாகவே எப்போதும் நான் இருந்ததாலும் எனக்கு வருத்தமில்லை. வீரரே, குருவம்சத்தை விருத்தி செய்கிறவரே, காந்தாரிக்கு 100 புத்திரர்கள் உண்டானதை கேட்டபோதும் எனக்கு துக்கம் உண்டாகவில்லை. ஆனால் நான் குந்திக்கு சமமாக இருக்கும்போது எனக்கு மட்டும் புத்திரன் இல்லாமல் இருப்பதுதான் எனக்கு பெரும் துயரமாக இருக்கிறது. இப்போது குந்தியிடத்திலாவது எனது கணவரின் சந்ததி உண்டாகி இருப்பது எனக்கு மகிழ்ச்சிதான். குந்தி எனக்கும் புத்திர சந்தானத்தை உண்டு பண்ணும் வழியை கூறுவாளாயின் எனக்கும் அவள் அனுகிரகம் செய்தது போல ஆகும். அதே சமயத்தில் தங்களுக்கும் அது நன்மையை அளிக்கும். குந்தி எனக்கு மாற்றாளாய் இருப்பதனால் அவளிடத்தில் நான் நேரடியாக கேட்பதற்கு தயக்கமாய் மானமாய் இருக்கிறது. உமக்கு எம்மிடத்தில் தயை இருந்தால் நீங்களே அவளிடம் இது பற்றி கூற வேண்டும் என்று கூறினாள். அதற்கு பாண்டு, மாத்ரியே, என் உள்ளத்திலும் இந்த விஷயம்தான் எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கிறது. உனக்கு விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் வலிய வந்து சொல்லவில்லை. உனக்கு விருப்பம் இருப்பது தெரிந்துவிட்டது. ஆதலால் நான் நிச்சயம் முயற்சி செய்வேன். நான் சொன்னால் நிச்சயம் குந்தி அதை செய்வாள் என்றே நினைக்கிறேன் என்று பாண்டு மாத்ரிக்கு மறுமொழி கூறினார். குணவதியே, குந்தியே, மாத்ரிக்கும் அனுகிரகம் செய். எனது குலத்திற்கு சந்தானத்தையும் உலகிற்கு நன்மையையும் செய். எனக்கும் என் முன்னோர்களுக்கும் நன்மையை செய். உனது புகழுக்காகவும் கூட செய். இந்திரன் தேவ ராஜ்யத்தை அடைந்த பின்னும் கூட புகழை பெறுவதற்காக அநேக யாகங்களை செய்தார். மேலும் மந்திரங்களை அறிகின்ற பிராமணர்கள் மிக கடினமான தவங்களை செய்தும் புகழுக்காக பெரியோர்களிடம் பணிந்து நடக்கின்றனர். ராஜ ரிஷிகளும் கீர்த்திக்காகவே அளவற்ற செயற்கரிய செயல்களை செய்கின்றனர். குற்றமற்ற குந்தியே, அவர்களைப் போலவே நீயும் இந்த மாத்ரியை ஓடத்தினால் தாண்டுவிப்பதைப் போல தாண்டுவிக்க கடவாய். அவளுக்கு சந்ததியை கொடுப்பதால் உனக்கு பெரும் புகழ் கிட்டும் என்று பாண்டு குந்தியிடம் மாத்ரிக்காக வேண்டி நின்றார். நீங்கள் கூறியது தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தர்மமே ஆகும். ஆதலால் நான் மாத்ரிக்கு நிச்சயம் உதவுவேன் என்று குந்தி பாண்டுவிடம் உரைத்தாள். அதன் பின் குந்தி மாத்ரிக்கு மந்திர உபதேசம் செய்தாள். மாத்ரி மந்திர உபதேசம் பெற்ற பிறகு அஸ்வினி தேவர்களை மந்திரத்தால் ஆவாகனம் செய்ய மந்திர சக்தியினால் இழுக்கப்பட்ட அஸ்வினி தேவர்கள் இருவரும் மாத்ரியோடு கூடி நகுலன், சகாதேவன் என்ற 2 புத்திரர்களை மாத்ரிக்கு கொடுத்து சென்றனர். அவர்கள் பிறந்ததும் இவர்கள் இருவரும் அழகில் நிகரற்றவர்களாகவும் அஸ்வினி தேவர்களை விட தர்மமும் பக்தியும் கல்வியும் ஒழுக்கமும் குணங்களும் பொருந்தியவர்களாகவும் விளங்குவார்கள் என்று ஓர் அசரீரி வாக்கு ஒலித்தது. சதசுருங்க மலையில் வசித்த ரிஷிகள் பக்தியோடும் சாஸ்திர கர்மங்களின்படியும் ஆசிகளோடும் பஞ்ச பாண்டவர்களுக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். குந்தியின் புத்திரர்களில் முதலாமவன் யுதிஷ்டிரன். யுதிஷ்டிரன் என்றால் யுத்தத்தில் புறம் காட்டாதவன் என்று பொருள். இரண்டாமவன் பீமசேனன். பீமசேனன் என்றால் எல்லோரும் அஞ்சத்தக்க சேனையை உடையவன் என்று பொருள். மூன்றாமவன் அர்ஜுனன். அர்ஜுனன் என்றால் குற்றமில்லாதவன் என்று பொருள். மாத்ரியின் புத்திரர்களில் முதலாமவன் நகுலன். நகுலன் என்றால் பகைவருக்கு பயங்கரமானவன் என்று பொருள். இரண்டாமவன் சகாதேவன். சகாதேவன் என்றால் வேற்றுமையின்றி சகோதரர்களுடன் ஒத்திருப்பவன் என்று பொருள். இவ்வாறு ஐவருக்கும் பெயர் சூட்டினார்கள் அந்த மகரிஷிகள். பாண்டுவின் புத்திரர்கள் ஒவ்வொருவருக்கும் வயது வித்தியாசம் என்பது 1 வருடம் ஆகும். அதாவது யுதிஷ்டிரனை விட 1 வயது குறைந்தவன் பீமன். பீமனை விட 1 வயது குறைந்தவன் அர்ஜுனன். அர்ஜுனனை விட 1 வயது குறைந்தவன் நகுலன் மற்றும் சகாதேவன். இந்த 5 பாண்டவர்களும் சிறந்த சுபாவம் கொண்டவர்களாகவும் மிகுந்த சக்தி உள்ளவர்களாகவும் மிகுந்த பலம் கொண்டவர்களாகவும் மிகுந்த பராக்கிரமம் உடையவர்களாகவும் தேவர்களை போன்ற தோற்றம் கொண்டவர்களாகவும் வயதுக்கு மீறிய வளர்ச்சியை உடையவர்களாகவும் விளங்கினர். இப்படிப்பட்ட புத்திரர்களை கொண்ட பாண்டு மிகுந்த உற்சாகமும் திருப்தியும் அடைந்தார். பஞ்ச பாண்டவர்கள் ஐவரும் சதசுருங்க மலையில் வசித்த ரிஷிகள் மற்றும் அவர்களுடைய மனைவிகளிடம் மிகவும் அன்போடு நடந்து கொண்டார்கள். பிறகு பாண்டு மாத்ரிக்கு மீண்டும் ஒருமுறை மந்திர உபதேசம் செய்ய சொல்லி குந்திக்கு கட்டளையிட சாத்வியான குந்தி பாண்டுவை பார்த்து, நான் ஒருமுறை அவளுக்கு மந்திர உபதேசம் செய்ததிலேயே அவள் 2 புத்திரர்களை அடைந்து விட்டாள். அதனால் நான் மோசம் செய்யப்பட்டேன். இவ்விஷயத்தில் இவளிடம் நான் தோற்று விடுவோனோ என்று அச்சம் கொள்கிறேன். இரட்டையான தேவர்களை அழைப்பதில் 2 பலன்கள் கிடைக்கும் என்பதை அறிவில்லாத நான் அறியாமல் போனேன். ஆதலால் மீண்டும் அவளுக்கு மந்திர உபதேசம் செய்யும்படி எனக்கு கட்டளை இடாதீர்கள். இனி எப்போதும் இக்கட்டளையை நீங்கள் எனக்கு இடாமல் இருக்கும் வரத்தை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள் குந்தி. அதன் பிறகு பாண்டு குந்தியை வற்புறுத்தவில்லை. இவ்வாறு பாண்டு
5 புத்திரர்களை பெற்றார். அந்த 5 புத்திரர்களும் புகழ் பெற்றவர்களாகவும் கௌரவ வம்சத்திற்கு மேன்மையை செய்கிறவர்களாகவும் நல்ல லட்சணங்கள் நிரம்பியவர்களாகவும் இந்திரனைப் போல பார்ப்பதற்கு இனிமையானவர்களாகவும் சிங்கத்தைப் போல கர்வம் உள்ளவர்களாகவும் சிறந்த வில்லாளிகளாகவும் தேவர்களுக்கு ஒப்பான பராக்கிரமம் கொண்டவர்களாகவும் அந்த ராஜகுமாரர்கள் வளர்ந்தனர். இமயமலையை சார்ந்த அந்த குன்றில் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே வசித்த மகரிஷிகளுக்கு வியப்பை உண்டாக்கினார்கள். பாண்டுவின் புத்திரர்களை அம்மகரிஷிகள் தங்கள் பிள்ளைகளைப் போலவே பார்த்துக் கொண்டார்கள். பாண்டு புத்திர பேறு இன்றி சதசுரங்க மலையை அடைந்து தவம் செய்து ரிஷியான போது மிகுந்த துயரமுற்ற யதுகுல வசுதேவர் முதலான அனைவரும் இப்போது பாண்டுவுக்கு 5 புத்திரர்கள் உண்டானதை கேட்டு ஆனந்தம் அடைந்தார்கள். அது மட்டுமின்றி பாண்டு குமாரர்களுக்கு தகுதியான உயர்ந்த வஸ்துக்களையும் ஆண் பணியாளர்களையும் பெண் பணியாளர்களையும் பலவிதமான பதார்த்தங்களையும் பசுக்களையும் வெள்ளியையும் தங்கத்தையும் தன் புரோகிதரிடம் கொடுத்து அனுப்பினார் வசுதேவர். இவற்றையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்த புரோகிதருக்கு நன்றியை தெரிவித்து மகிழ்ந்தார் பாண்டு. குந்தியும் மாத்திரியும் மிகவும் மகிழ்ந்து வசுதேவரை புகழ்ந்தனர். பாண்டுவின் குமாரர்கள் வேதத்திலும் தியானத்திலும் கரை கண்டவர்களாயினர். சர்யாதி என்பவருக்கு சுகன் எனும் ஒரு மகன் இருந்தான். அவன் கடல் சூழ்ந்த பூமியை தம் வில்லினால் வென்றவன். சிறந்த புத்தியுள்ளவனும் மகா ஆத்மாவுமான சுகன் 100 அஸ்வமேத யாகங்களை செய்து தேவர்களையும் பிதிர்களையும் திருப்தி செய்தான். பிறகு ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு சதசுருங்க மலையில் இலை காய் கனிகளை உண்டு பெரும் தவம் செய்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க சுகனிடம் ஆயுத பயிற்சியை பயின்றனர் பஞ்ச பாண்டவர்கள். சுகன் சிறந்த ஆயுதங்களை பாண்டவர்களுக்கு கொடுத்து அன்பினால் நன்முறையில் பயிற்சி அளித்தார். யுதிஷ்டிரன் ஈட்டி சண்டையில் தேர்ந்தவனாகவும் பீமசேனன் கதாயுதத்தில் தேர்ந்தவனாகவும் நகுலன் மற்றும் சகாதேவன் இருவரும் கத்தி கேடயங்களில் தேர்ந்தவர்களாகவும் விளங்கினர். சவ்ய சாத்தியாகிய அர்ஜுனன் தனுர்வேதத்தில் கரை கண்டவனானான். அர்ஜுனன் எனக்கு சமமானவன் என்று சுகன் மனமகிழ்ந்து கூறினார். அந்த அளவிற்கு அர்ஜுனன் வில்வித்தையில் சமர்த்தனாக இருந்தான். கொடுப்பவர்களில் சிறந்த அரசனான சுகன் அர்ஜுனனுக்கு விடை கொடுக்கும் போது சக்தி ஆயுதத்தையும் கத்தியையும் அம்புகளையும் பனைமர அளவுள்ள மிகுந்த ஒளியுள்ள வில்லையும் கழுகின் இறகினால் அலங்கரிக்கப்பட்டவையும் மகா சர்ப்பங்களுக்கு ஒப்பான பிரகாசமும் உள்ள விவாடம் சூரம் நாரசம் எனும் சக்தி பானங்களையும் அர்ஜுனனுக்கு மகிழ்வோடு கொடுத்தார் சுகன். இத்தனையும் பெற்ற இந்திரன் புத்திரனான அர்ஜுனன் அரசர்கள் அனைவரும் தன் சக்திக்கு இணையானவர்கள் அல்ல என்று எண்ணினான். இவ்வாறு பாண்டுவின் புத்திரர்கள் எல்லா வித்தையிலும் சூரர்களாக திகழ்ந்தனர். ஒவ்வொருவரும் தனித்தனி திறமைகளில் நிகரற்றவர்களாய் இருந்தனர். அர்ஜுனன் அனைவரையும் விட அத்தனை விதத்திலும் மேன்மையுற்றவனாக இருந்தான். சரி நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.